எல்லோரும் பைபிள் எடுத்துக்கோங்க, எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. ஆமாம். ஸோ ஓகே, உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு அன்பான காரியம் சொல்கிறேன். பிள்ளைங்கெல்லாம் நல்ல வசனம் கேட்குற பிள்ளைங்க சர்ச்சில் வந்து ஒரு நோட் பென்னு வச்சுக்கணும், சரியா? இப்போ இல்லைன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம். நீங்கள் வந்து இந்த பைபிள் வந்து நோட்ஸ் எடுத்து வந்து பழகணும். அது வந்து ரொம்ப நல்ல பழக்கம். நிறைய இந்த சைடு கொஞ்சம் ஓகேவா மாதிரி இருக்கு, ஆனால் இந்த சைடு பார்த்தா பரிதாபமான ஓகேயா இருக்கு. பரவாயில்ல, நீங்கள் என்னாலும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க, பிள்ளைங்கள்லாம் நோட்டு வச்சுருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் விளையாடுறதுக்காக கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் எழுதி வச்சுட்டீங்க. சூப்பர், காட் பிளஸ் யூ. நிறைய நோட்டு வச்சுருக்கீங்க. நிறைய நோட்டு வச்சுருக்கவங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, ரைட். இது வந்து நல்ல பழக்கம். அதனால் ஒருவேளை அதாவது இதுவரை செய்யாமல் திடீர்னு நோட்டு கொண்டு வந்தால் என்ன ஆகுனா, பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுவாங்க, வந்துட்டோம் பெருசாக நோட்டு கொண்டு வந்து அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனாலேயே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நோட்டு அப்படிலாம் பார்க்காதீங்க. அது வந்து நீங்கள் அதை எழுதும்போது அது ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனசில் வந்து பதியும். அதாவது எழுதுறதுல வந்து அந்த அர்த்தத்தில் இருக்க ஆளுதாக எனக்கு அது இதே வராது. முந்தி ஸ்டார்டிங்கில் செர்மன் கொடுக்கும்போது நோட்ஸ் கூட வச்சுருக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் வராது. ஆண்டவர் ஒரு நாள் வந்து தெளிவாண்ட பேசிட்டார், நான் உனக்கு சொல்கிறது எல்லாத்தையும் எதுலையா ஒன்று நீ எழுதி வச்சுருக்கணும் அப்படின்ட்டார். அதனால் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு 4-5 டைரி இருக்குது, ஒவ்வொன்றும் எழுதி வச்சுருப்பேன். ஆமாம், அது வந்து ரொம்ப தேவை, அது ரொம்ப முக்கியம். அது என்ன ஆகுன்னா, வருஷங்கள் தாண்டினாலும் நம்ம மனசில் அது இருக்கும். எனவே இது நல்ல ஒரு பழக்கம், பழகுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வரும்போது, யூத் மீட்டிங் வரும்போது நீங்கள் அது நோட்ஸ் வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல பழக்கம். இதை வந்து இப்போவே பழகிடுங்க. நீங்கள் வெளியே எங்கே போனாலும் இது ஒரு நல்ல பழக்கம். அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்லேருந்து பிள்ளைங்க எதுவும் யாரும் பேசக்கூடாது. அப்படி பேசினா அடுத்த செய்தி நீங்கள் தான் கொடுக்கணும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் எடுத்துட்டிங்களா? தேங்க்யூ ஜீசஸ். அதனுடைய 12வது வசனம். உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. உன் இளமையை குறித்து, நீ வாலிபனா இருக்கிறதுனால இந்த உன் வாலிப வாழ்க்கையை வச்சு ஒருத்தரை வந்து உன்னை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அசட்டை பண்ணிடக்கூடாது. அதனால நீ மாதிரியா இரு என்று அங்கே தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை எடுத்து இன்னைக்கு நான் உங்க மத்தியில் பேச விரும்புகிறது, நீ கொஞ்சம் கவனமா இரு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. இந்த வாலிப பருவம் இருக்கிறது அல்லவா, நம்முடைய ஃபியூச்சரை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு கோல்டன் பீரியட் தான் இந்த யூத் என்கிற பீரியட். நம்ம ஃபியூச்சரை தீர்மானிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தருணம். இந்த சிம்சோனை குறித்து பெலிஸ்தியர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நமக்கு வேடிக்கை காட்டுறதுக்கு அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்சோன் ஆண்டவர் பிறப்பித்த நோக்கமே வேற. ஆனா சிம்சோன் தன் இளமையை குறித்து அவன் அதை கேர் பண்ணாம விட்டதுனால அவன் யாரா மாறிட்டான் அப்படின்னா, வேடிக்கையா மாறிட்டான், டைம் பாஸா மாறிட்டான். தேவ பிள்ளைங்க வந்து அப்படி மாறிடவே கூடாது. உன்னுடைய ஃபியூச்சர் வந்து நாளைக்கு வந்து நீ வந்து ஒரு டைம் பாஸாக மாறிடவே கூடாது. அதில் ரொம்ப கவனமாய், ஒரே ஒரு லைஃப், திரும்ப கிடைக்காத காரியத்தில் ஒன்று தான் இந்த யூத், இந்த வாலிப பருவம் இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் கழிச்சு நீங்கள் எல்லாம் கிழவனும் கிளவியமாய் மாற போகிறீர்கள். சில பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்களா? இது வந்து திரும்ப கிடைக்காது. பட் இந்த டைம் இருக்குல்ல, இந்த டைம் என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டான தருணம் 2007 நான் காலேஜ் முடிக்கிற அந்த டைம். ஆனால் அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு ட்ராக்ல திரும்பி இருந்த என்ன அப்படியே திருப்பி கொண்டு போட்டார். அது வந்து என் லைஃப் வந்து இன்னைக்கு வந்து நான் அவங்க முன்னாடி இப்படி நிற்கிறேன்னா, அந்த தருணம் என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன்.
என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச ஒரு பெரிய காரியம். ஆமென். ட்ராக்கை மாற்றி விட்டார். அது வரைக்கும் அந்த ட்ராக்ல நான் வந்ததே கிடையாது. ஆமென். ஆண்டவருடைய பாதையில் வரவே இல்லை. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் ஆண்டவர் என்ன அந்த ட்ராக்ல கொண்டு விட்டார் பாருங்க. அப்படியே சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என் வாழ்க்கை அப்படியே மாற்றி விட்டார். உன்னுடைய இளமை என்பது ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். நீங்கள் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அது இங்கே மேட்ரே கிடையாது. ஆண்டவருக்கு வந்து அது மேட்ரு கிடையாது. ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். இங்க விஷயமே என்ன அப்படின்னா, ஆமென், நீ எப்படி நடந்துக்கிற, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நீ எப்படி ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ற, ஒவ்வொரு காரியத்தை நீ எப்படி பார்க்குற, அதை நீ எப்படி அக்செப்ட் பண்ற, நீ எப்படி நடந்துக்கிற, இது ரொம்ப முக்கியம். இந்த வாலிப பருவத்தை பொறுத்த வரைக்கும் சில சிற்றின்பங்கள் நமக்கு இருக்கும். சிற்றின்பங்கள் நிறைய இருக்கும். சிற்றின்பங்கள்னா சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் இப்படி நிறைய இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுறது, ஃப்ரெண்ட்ஸு கூட கேம் விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போகிறது, இப்படி நிறைய இருக்கும், நிறைய இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக தப்பானு என்று நான் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி, இது எதுவுமே வந்து என் ஃப்யூச்சரை வந்து பாதிக்குதா என்பதை நான் வந்து ரொம்ப கவனிக்கணும். இதில் ஏதாவது ஒன்று என் ஃப்யூச்சரை பாதிக்குது அப்படின்னா, அதாவது ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆயிட்டுன்னா முடிஞ்சது. ஆமென். அதை வந்து ஒரு தேவ பிள்ளை விசேஷமாக இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உன்னுடைய ஃப்யூச்சர் வந்து உன் காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு வாழ்க்கையை வாழ வைத்திருக்கிறார். இது நாளைக்கு வந்து இன்னைக்கு நான் எப்படியோ வாழ்ந்துட்டு நாளைக்கு வந்து அப்படி இவனா அப்படி நினைக்கும் போது 4 பேர் பார்த்து சிரிக்கிறது மாதிரி, அப்படி சிலர் பாருங்க ஒரு சைடோடு சிரிச்சுட்டு போவாங்க, நக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது. இப்படி இருக்கிறது வந்து ஆண்டவரும் விரும்பவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, மாதிரியா இரு. கொலோசியர் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வசனம் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? எடுக்கலைன்னா ஸ்கிரீன்ல இந்த வசனத்தை பார்த்து, இல்லை பைபிள்ல எடுங்க நீங்க, அப்புறம் ஃபுல்லா ஸ்கிரீன்லேயே பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் பைபிள்ல இந்த வசனத்தை எடுத்து சத்தமா வாசிக்க போறோம். ஓகே, எடுத்துட்டீங்களா? கொலோசியர் 4வது அதிகாரம், 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், 278வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். ஓகே, இங்கிலீஷ் பைபிள் இருக்கிறவங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்துக்கோங்க, தமிழ் பைபிள் இருக்கிறவங்க தமிழ் எடுத்துக்கோங்க, மலையாளம் வச்சிருக்கிறவங்க வச்சிருக்கீங்களா? ஓகே, இப்போ எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக, தம்பிங்க மட்டும் சத்தமா வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமென். காலத்தை வந்து பிரயோஜனப்படுத்தணும். நான் வேதத்திலிருந்து 3 நபர்களை அவங்க மத்தியில சொல்லி, அவங்க அதை எப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க வாலிபத்தை எப்படி காத்து கொண்டார்கள் என்கிற சில காரியங்களை நான் சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். நீங்க நல்லா கவனிக்கணும். நான் சொல்லும்போது மட்டும் பைபிள் பாருங்க, அதுவரை என்ன பாருங்க. பயமா இருக்கல? இல்லை, பார்க்கலாம், பரவாயில்ல. ஓகே, யோசேப்பை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 37வது அதிகாரம். அதில் நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்பு 2 சொப்பனத்தை பார்க்குறான். அடுத்தடுத்து 2 சொப்பனத்தை பார்க்குறான். 5வது அதிகாரத்தில் ஒன்று பார்க்குறான், 9வது அதிகாரத்தில் இன்னொரு சொப்பனம் பார்க்குறான். அந்த 2 சொப்பனத்திலையும் அவன் எதை பார்க்குறான் அப்படின்னா, அவனை குறித்து தேவன் வந்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறதை பார்க்கிறான். அதை எப்படி அவனுக்கு ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, ஆனா அதை விசுவாசித்தான். இந்த சொப்பனெல்லாம் நமக்கு தெரியும், அதனால அதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. இங்கே கவனிங்க, பைபிளை எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்க. சிலர் லைஃப்ல வந்து ஆண்டவர் சின்ன வயசுலேயே சொல்லிடுவார். அப்படி டீட்டெயிலா சொல்றாரோ இல்லையோ, ஆனால் கொஞ்சம் அப்படி இந்த சொப்பனம் யோசேப்புக்கு கொடுத்தது மாதிரி யோசேப்புக்கு டீட்டெயிலாக தெரியாது. டீட்டெயிலாக தெரியாதுன்னா யோசேப்பு எகிப்தில் கர்த்தர் கொண்டு போய் பெரிய மனுஷனா மாற்றி, இதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என்னை குறித்து கர்த்தர் வந்து ஏதோ ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார், இது அவனுக்கு தெரியுது.
இது அவனுக்கு நல்லாவே தெரியுது. இந்த யோசேப்புடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர்ஸ் கூட தான் இருப்பார். ஆனால் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அங்கே நடக்குதுன்னா அது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க அப்பாட்ட போய் சொல்லிடுவார். சரி, நம்ம யாராவது ஒரு நபர்கிட்ட நம்மளை ஓப்பன் பண்றதா இருக்கணும். அந்த நபர் மேக்சிமம் யாரா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரா இருக்கணும், அதுல மாற்றம் கிடையாது. நம்ம யார் கீழே இருக்கிறோம்? இப்ப நீங்க இப்ப யாரு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா உங்க பெற்றோருக்கு கீழே இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் போதகர், அதுக்கப்புறம் தான் டீச்சர்ஸ், ஃபர்ஸ்ட் பேரண்ட். இந்த யோசேப்புடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, அப்பா திட்டுவாரோ. இப்போ ரெண்டாவது சொப்பனை சொல்லும்போது அவங்க அப்பா திட்டார், நாங்கெல்லாம் உன வணங்குவோம். ஆனா அதெல்லாம் அவர் மைண்ட்ல இல்லை. யோசேப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே இருப்பான். அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே இருப்பான். நம்ம பிரச்சனை என்னன்னா, கொஞ்சம் வளர 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 என்ன தெரியுமா, நம்ம சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்போம். நிறைய விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பேரண்ட்டுக்கு முதல்ல மறைக்க ஆரம்பிப்போம். இது ஒரு பாய்சனா மாறிடும் நம்ம லைஃப்ல. இந்த யோசேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 37வது அதிகாரத்துல அதனுடைய 2வது வசனத்தின் பிற்பகுதி நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் இருக்கு. எல்லாரும் கூட இருப்பான். அங்க நடக்கிற சில தீமையான காரியம் நடக்கும். ஏன்னா 10 பிள்ளைங்கள்ல 10 12 பெனிமின் சின்ன குழந்தை. அப்ப அங்க நடக்கிற சில சொல்லுவாங்க, இது அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படிம்பாங்க. இவன் போய் அப்பாட்ட சொல்லிட்டு இருப்பான் எல்லாத்தையும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கொஞ்சம் இங்க பாருங்க. நீங்க ஸ்கூல் போயிட்டு வரீங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. ஸ்கூல் படிக்கிற சில பாக்குறாங்க, என்னடா பாஸ்டர் கை தூக்கிட்டு இருக்கிறார், நான் கீழே போட்டேன். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை கை தூக்குங்க. ஓகே ஓகே. எல்லாத்தையுமே நான் என் பேரண்ட்டை போய் சொல்லிடுவேன் அப்படி சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஸ்கூல்ல நடக்கிற எல்லா காரியத்தையுமே எங்க அப்பாட்ட அல்லது எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படி சொல்றவங்க கை தூக்குங்க, நல்ல கை தூக்குங்க. வெரி குட். இந்த சைடு இருக்கிறீங்களா? வெரி குட், வெரி குட். ஆமென். மற்றவங்க ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒன்று மறைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏதோ ஒரு இடத்துல ஒன்று மறைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது நாளடைவில் என்னாச்சு, நிறைய காரியத்தை மறைச்சிட்டோம். ஆமென். நிறைய காரியத்தை மறைச்சிட்டோம். இது எவ்வளவு, நான் இப்படி சொன்னா எங்க அப்பா கோவப்படுவாங்களே, கோவப்படட்டும், உங்களை கொல்ல மாட்டாங்கல்ல. சரி, இங்க பாருங்க, யோசேப்பு எல்லாத்தையும் சொன்னார்ல, இந்த சொப்பனமும் சொல்லி தகப்பனார் திட்டினார்ல. 37:11 வாசிங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். உங்களுக்கு தெரியாது, உங்க காரியம் உங்க பெற்றோருக்கு ஓபன் ஆயிட்டுன்னு வைங்களேன், அந்த பெற்றோர் உங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறது. காமன சில நினைச்சிட்டே இருப்பாங்க, என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, என் பிள்ளை அப்படி தங்கும். சரி, இது நீங்க பழகியே ஆகணும். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம ஓபன் பண்ணணும். யார்கிட்ட ஓபன் பண்ணணும் தெரியுமா? கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கொஞ்சம் பேர் ஒட்டி கொள்வாங்க, அவங்க கிட்ட ஓபன் பண்ணுவோம். அவங்க கிட்ட ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லைஃப் நிறைய ஸ்பாயில் தான் ஆகும். ஏன்னா நம்ம சீக்கிரட் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது நீங்க ஒரு லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் பெற்றோரை நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி வளர்ந்துருவீங்க. அப்படிதான் நாங்க லைஃப். பிள்ளைங்களா இருக்கும்போது பெற்றோர் போஷிக்கிறாங்க, பிள்ளைங்க வளர்ந்து பெற்றோர் வயசானதுக்கு அப்புறம் பெற்றோரை பிள்ளைங்க போஷிக்கிறாங்க. அப்போ நம்ம லைஃப்ல என் அப்பா அம்மா கீழே நான் அந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம தாண்டி போயிடுவோம். அதுக்கப்புறம் லைஃப்ல அது வரவே செய்யாது. எத்தனை பேர் ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா, எனக்கு அன்னைக்கெல்லாம் எங்க அப்பா சொல்லும்போது நான் அதை கேட்கல, எங்க அப்பா கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், இன்னைக்கு எங்க அப்பா இல்லை அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்க எத்தனையோ பேர், அதுல நானும் ஒருவன். உங்க காரியத்தை உங்க பெற்றோர்கிட்ட எதையுமே மறைக்க கூடாது. அப்படி மறைக்காம நீங்க உங்களை ஓபன் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா, நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணுன்னா அந்த இடத்துல உங்க பெற்றோர் நிற்பாங்க. அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாட்டி உங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். சரி, நான் செய்திக்கு வரேன். இது யோசேப்பு என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, நாளைக்கு என்ன குறித்த காட்ஸ் பிளான் இப்படி அதெல்லாம் தெரியாது. ஆனா ஒண்ணு அவனுக்கு தெரியும், ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை 2 விதங்கள்ல 2 சொப்பனமா காட்டுறார். அவ என்னை குறித்து தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
இப்பொழுது யோசேப்புக்கு ஒரு 17 வயது, சின்ன வயசு, டீனேஜ் பையன். தன்னை குறித்த ஒரு தேவ திட்டம், ஒரு பெரிய உன்னத திட்டம் இருக்கிறது. இதை அவர் மனசுல வச்சுட்டார். அதனாலதான் 20 வருஷத்துக்கு அப்புறமும் அவனுக்கு கர்த்தர் காண்பித்த சொப்பனத்தை அவன் நினைத்து என்று பைபிள்ல இருக்கு. அப்ப அவன் மனசுல வச்சுட்டான், ஓகே, என்னை குறித்து ஆண்டவருடைய திட்டம் இருக்கு. நீங்க பைபிள் படிக்கும் போதும் சரி, சர்ச்சில் உட்காந்துருக்கும் போதும் சரி, உங்களை டச் பண்ற மாதிரி திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்துட்டே இருக்கும் பாருங்க. அந்த வார்த்தை வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை உங்க மனசுல வச்சிருக்கணும். இது உங்களுக்கான ரேமா. என்கிட்ட ஆண்டவர், நான் பைபிள் படிக்கும் போது இது பேசுறாரு, நான் சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது திரும்ப திரும்ப, ஏன்னா ஒரு விஷயம் இல்லை, 2 விஷயம். பின்னாட்கள்ல பாத்தீங்கன்னா பார்வோனுக்கும் 2 சொப்பனம் வருது. 2 விஷயம்னா இது சும்மா காண்பிக்கிறதல்ல. யோசேப்பு ஒரு பெரிய பிளான் இருக்கு உன்னை குறித்து, மனசுல வச்சுக்கோ. இந்த வாலிப பிராயத்துல யோசேப்பு கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, மனசுல வச்சுக்கணும். எதை மனசுல வச்சிருக்கணும் தெரியுமா? சகோதரர்கள் பொறாமப்பட்டதையா? இல்ல. சகோதரர்கள் உங்ககிட்ட பேசாம இருந்ததையா? இல்ல. ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம மனசுல இருக்கும். அவன் பொறாமப்பட்டான், அவன் என்கிட்ட என்ன இப்படி சொல்லிட்டான், அவங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இல்ல, என் மனசுல நான் எதை வைக்கணும்னா, ஆண்டவரே, ஏதோ ஒன்று என்னை குறித்து வச்சிருக்கிறீங்கப்பா. ஆமே, என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம். இந்த வீட்டில் நான் ஒரு சிறியவன். இந்த சிறியவனை ஆண்டவரே குறித்து நீர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீர். இந்த மாலை வேளையில இந்த சர்ச்சில் இருந்து ஆன்லைன்ல கேட்கிற அன்பு தம்பி தங்கச்சிகளுக்கு சொல்றேன், உங்களை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ யோசேப்புடைய சரித்திரம் எப்படி இருக்குன்னா தெரியும் நமக்கு. அடுத்து யோசேப்பு இஸ்மவேலருக்கு விற்று போட்டாங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அப்படின்ற. ஏன் கர்த்தர் யோசேப்போட இருந்தார்? ஏன் கர்த்தர் யோசேப்போட இருந்தா தெரியுமா? யோசேப்பின் வாழ்க்கையில தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டம் இருக்குமானா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். இப்போ இந்த டைம் தான் யோசேப்பு லைஃப்ல கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அடுத்த லெவல்ல எடுத்து வைக்கிறது மாதிரி கொஞ்சம் முன்னேற்றம் வருது. என்ன முன்னேற்றம் அப்படின்னா, போர்த்திபாரின் வீட்டில் ஒரு மேனேஜர் போஸ்ட் அவருக்கு கிடைக்குது. இந்த யோசேப்பு குறித்து வேதம் சொல்லுகிறது. அதனுடைய 6வது அதிகாரத்தின் பிற்பகுதியை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். இந்த வாலிப பிராயத்துல, இந்த வாலிப வயசு அப்படிங்கிறது மற்றவர்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இது இன்னொருத்தங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இந்த போர்த்திபாருடைய மனைவி அவனை பார்க்கிறா. அவனை பார்த்து நித்தம் அவனோடு தவறான உறவு கொள்ளும்படிக்கு அவன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறான். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, அதனுடைய 10வது வசனத்தை எல்லாரும் பாருங்க. அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே இருக்க சம்மதிக்கவில்லை. அந்த லாஸ்ட் வேர்டை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சம்மதிக்கவில்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அவளுடனே இருக்க, அவ டெய்லி பேசிட்டு இருக்கிறா யோசேப்பு கிட்ட. அவன் என்ன பண்றான் தெரியுமா? லிமிட் வைக்கிறான். அவளுடனே இருக்க சம்மதிக்கவில்லை. ஏன் அவளுடனே இருக்க சம்மதிக்கலைன்னா, அவன் யாரோடு இருக்க சம்மதிச்சிருக்கிறான் தெரியுமா? கர்த்தரோடு இருக்க. இங்கதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். நம்ம அலோவ் பண்ணாம எதுவுமே நம்ம எல்லைக்குள்ள வர முடியாது. அவங்க தான் இப்படி பண்ணாங்க. இல்ல, சர்ப்பத்துக்கு பழத்தை காட்டி கொடுக்கதான் முடிஞ்சதே தவிர அந்த பழத்தை பறித்து அப்படிலாம் செய்ய அதிகாரம் கிடையாது அதுக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இவங்க தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி, சில பசங்க சொல்லுவாங்க, அவன் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி சினிமாக்கு கூட்டிட்டு போனான், அவன் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி சிகரெட் குடிக்க வச்சான், அவன் தான். இல்ல, நீ ஏன் சம்மதிக்கிற?
இவன் ஏன் சம்மதிக்கல? ஏன்னா இவன் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? இச்சை அல்ல. இவன் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? என்னை குறித்து தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. நான் இதுக்கு சம்மதிச்சுட்டேன்னா என் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிரும். என்னை குறித்த தேவ திட்டம் ஸ்பாயில் ஆயிரும். பாருங்க, இயேசுவை காட்டி கொடுக்கிறதற்கு 30 வெள்ளிக்காசு டீல் பேசுறாங்க. இந்த யூதா சம்மதிச்சு அதை வாங்கினான். ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிட்டு. அவன் மட்டும் அதுக்கு சம்மதிக்காம இருந்திருந்தானா அவன் ஃபியூச்சர் வந்து பேதுரு, யோவான், யாக்கோபு வரிசையில மேன்மையா இருந்திருக்கும். இன்னைக்கு நிறைய காரியம் உன்னை குறித்து பெரிய தேவ திட்டம் இருக்கிறது, உன்னை குறித்து தரிசனம் இருக்கிறது. ஆண்டவர் வந்து பெரிய பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். ஆனா சில காரியத்தை வந்து சத்துரு பாத்தீங்களா? இவ்வளவு பாத்தீங்களா? நித்தம் நித்தம் யோசேப்போடே, ஆமா, டெம்ப்ட் பண்ணிட்டே இருப்பான் சத்துரு. நீ விழுறது வரை டெம்ப்ட் பண்ணிட்டே இருப்பான். ஆனா நீ எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் தெரியுமா? எஸ் சொல்லிடவே கூடாது. நான் எஸ் மட்டும் சொல்லிட்டேன்னா, இவன் மட்டும் சம்மதிச்சுட்டானா, அவன் கூட இருக்கிற ஒருத்தர் போயிருவா. யார் போயிருவா சொல்லுங்க? கர்த்தர் மட்டும் போயிட்டாருன்னா உங்க சொப்பனம் அது வெறும் சொப்பனம். அது வெறும் சொப்பனம். நம்ம பார்க்காத சொப்பனமா? எத்தனை சொப்பனங்களை பார்க்கிறோம். இப்ப கூட எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரியாது. எத்தனை சொப்பனங்களை பார்க்கிறோம். அது வெறும் சொப்பனமாயிரும். அது வெறும் சொப்பனமாயிரும். ஆமென். ஆனா அவன் சம்மதிக்கவே இல்லை. நிறைய காரியத்தை சத்ரு டெம்ப்ட் பண்ணிட்டே இருப்பான். உனக்கு தான் தூக்கம் வரல, போன் எடு, போன் எடு, போன் எடு, போன் எடு, டெம்ப்ட் பண்ணிட்டே இருப்பான். சாயங்காலம் போன் எடுக்க டெம்ப்ட் பண்ணா, நீங்க நான் பிஸியா இருக்கிறேன் போ, அப்படிலாம் பார்க்க கூடாது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சரி படுத்தாச்சு, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே நேசமாய் தங்க பண்ணுகிறீர். தூக்கம் வரல, தூக்கம் வரல, தூக்கம் வரல. அவன் வருவான், தூதனை போல வருவான். மகனே, என்ன தூக்கம் தான் உனக்கு வரல? இல்ல, எடு போன, எடு போன. கொஞ்ச நேரம் பார்ப்போம், ஒரு கட்டத்துல சம்மதிப்போம் பாருங்க, எஸ்மும் பாருங்க. அவ்வளவுதான். யோசேப்போடு நித்தம் நித்தம் பேசி வந்தும். இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, டெய்லி டெய்லி. ஆனா யோசேப்பு ஒரு காரியத்துல ஸ்ட்ராங்கா இருந்தான். ஒரு ஆளுக்கு எஸ் சொன்னான். யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு உங்க லைஃப்ல நீங்க எஸ் சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு ஆள்கிட்ட நோ சொல்றதுக்கு வந்து தயங்கவே கூடாது, தயங்கவே கூடாது. அப்படி இந்த யோசேப்பு மட்டும் இந்த போர்த்திபாரின் மனைவிக்கு எஸ் சொல்லி இருந்தானா இவன் லைஃப்ல ஆண்டவருடைய நெக்ஸ்ட் பிளான் இருக்குல்ல, அது ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட் பிளான் என்ன? இவன் அந்த ஜெயில 2 பேர் சொப்பனம் பார்ப்பாங்க. இவன் அதை கத்த சொல்லணும். சரி, ஒரு ஸ்டெப் தான் நீ எடுத்து வச்சிருக்க, நிறைய பேர் எடுத்தே வைக்கல. இப்ப நான் சொல்ற வார்த்தை வந்து லைஃப்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்திருக்கிறவர்கள் சொல்றேன். நீ ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருக்கிற, கொஞ்சம் தான் நிமிர்ந்து இருக்கிற. இன்னும் கழுத்துல இருக்கிற நோக்கம் யோசேப்பு, உன் கையில் இருக்கிற விலங்கு இன்னும் அவர் இல்ல. நீ இன்னும் யாருதான்? அடிமைதான். நீ இன்னும் யாருதான்? விலைக்கு வாங்கப்பட்டவன் தான். ஆமே, எப்ப வேணாலும் இந்த நுகம் உன் கழுத்துல ஏறும், எப்ப வேணாலும் இந்த விலங்கு உன் கையில ஏறும். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ இன்னும் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. நீ இப்பதான் கொஞ்சம் கால் எடுத்து வச்சிருக்கிற. உனக்கு இப்பதான் காலேஜுக்கு அட்மிஷனே கிடைச்சிருக்கு. இப்பதான் உனக்கு அட்மிஷன் கிடைச்சு. சில பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டே கிளாஸுக்கு போறதே ப்ரொஃபஸர் மாதிரி போவாங்க. ஏதோ கேட்டா வந்து இப்பதான் நீ கால் எடுத்தே வச்சிருக்கிற. இதோட வந்து முடிஞ்சுதா? அவ்வளவுதானா? இல்ல. சிலருக்கு பாருங்க, ஒரு ஒரு 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருக்கும், ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான், எல்லாம் சாதிச்சது போல. இல்லப்பா, உன் லைஃப்ல அடுத்தடுத்து ஆண்டவர் செயல்படுத்த விரும்புறார். ஏன்னா நீ சின்ன வயசுல இருக்கும்போது உன்கிட்ட சொன்னது என்னது? ஒரு வீட்டுல ஒரு மேனேஜர் போஸ்ட் அவன்கிட்ட சொன்னார். இல்ல, ஒரு பெரிய திட்டம், ஒரு மகிமையான திட்டம். ரூபனை குறித்த திட்டம் உண்டு, சிமியோனை குறித்த திட்டம் உண்டு, லேவியை குறித்த திட்டம் உண்டு, யூதாவை குறித்த திட்டம் உண்டு, யோசேப்பே உன்னை குறித்த திட்டம். இவங்க எல்லார விடவும் மேலான திட்டம். ஆண்டவருடைய பிளான் வந்து ரொம்ப பெருசு. ஆனா நீ லைஃப்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே வரக்கூடிய டெம்ப்டேஷன். இங்க பாருங்க, இந்த இடத்துல மட்டும் சில நேரத்துல நிறைய பேர் வந்து எஸ் சொல்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவங்க டார்ச்சர் தாங்க முடியாம, இந்த போர்த்திபாரின் மனைவி இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஸ் மட்டும் சொல்லியிருந்தா யோசேப்பு என்ன சொல்லுவா தெரியுமா? நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான நான், எனக்கு வேற வழி தெரியல. நான் எஸ் சொல்லலைன்னா எனக்கு இந்த வேலை போயிடும். நான் எஸ் சொல்லலைன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்தே தூக்கிடுவாங்க. நாம் சிலருக்கு வந்து பரலோகத்துல இருந்து தூக்குனாலும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்து
தூக்கிடவே கூடாது. ஆமென். நான் எஸ் சொல்லனா நீங்க சம்மதிக்காததுனால நிறைய பேர் உங்க கூட பழக மாட்டாங்க. நீங்க சம்மதிக்காததுனால. அற்ப ஆதாயம் உன் லைஃப்ல இனிதான் இருக்கு, இனிதான் இருக்கு. இந்த மேட்ரு யாருக்குமே தெரியாது. இந்த போர்த்திபாரின் மனைவி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளி ஆளுக்கே தெரியுது இது அவனுடைய அந்தரங்கம். நம்முடைய அந்தரங்கத்துல பல காரியத்தை பல சூழ்நிலை நிமித்தம் பல மனிதர்கள் நிமித்தம் நம்ம சம்மதிக்கிறோம். இந்த தப்பை தயவு செய்து பண்ணாதிருங்க. உங்க ஃபியூச்சர் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதை நிறைவேற்றுகிறவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நிறைய டெம்டேஷன். பிள்ளைங்க வெளியே படிக்கிறவங்க இருக்கிறீங்க, காலேஜ்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்க இருக்கிறீங்க. டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல இருந்து வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருப்பாங்க. பல விதமான டெம்டேஷன்ஸ் இருக்கும். ஒரு பொண்ணு, ஒரு வாலிப பொண்ணு ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போற ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு. ஒரு மாசம் நிக்கல. போன் பண்ணி என்னால ஹாஸ்டல்ல நிக்க முடியாதுன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் அவ கூட இருக்கிற ரூம்மேட் 2 பொண்ணுங்க தண்ணி அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க இவ்வளவு 1 மந்த் கம்பல் பண்றாங்க. இவ்வளவு அப்படி பண்ணலைன்னா இவ்வளவு கார்னர் பண்றாங்க. எப்படிங்க இருக்கும்? ஒரு ரூம்ல 3 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க தண்ணி அடிக்கிறாங்க. வாலிப பொம்பளை பிள்ளைங்க. வேற ஸ்டேட்ல உள்ள ஒரு பொண்ணு, இன்னொரு ஊர்ல இருந்து இன்னொரு பொண்ணு. இந்த பொண்ணு இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும் போது இவ்வளவு கார்னர் பண்றாங்க. இவ்வளவு இரிட்டேட் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு அடிக்கிறாங்க. ஏன்னா அவளை அந்த லைன்ல கொண்டு வர முடியாது. இவ சம்மதிக்கவே இல்லை. கடைசியில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க அம்மா போய் அங்கே போய் அவளை அங்கேருந்து ஹாஸ்டல்லேருந்து ரிலீஸ் பண்ணி பக்கத்தில் இன்னொரு வீடு வாடகை எடுத்து அங்கே போய் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. சம்மதிக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட நிர்பந்தத்தின் பேரில் ஹாஸ்டலில் இருப்பாங்க. கூட இருக்கிற பிள்ளைங்க சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க. நீ அந்த அனுபவத்திலே வளர்ந்துருக்க மாட்டேன். அங்கே போய் இருக்கும்போது ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நீ மட்டும் சம்மதிக்கலைன்னா உன்னை கார்னர் பண்ணுவாங்க, சீனியர்ஸ்ட்டை சொல்லி உன்னை ரேகிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஐயோ இதெல்லாம் நமக்கு எதுக்கு வம்பு, நம்மளும் அவங்க கூட போய் இருந்துருவோம். நீ அப்படி சம்மதிச்சா போர்த்திபாரின் வீட்டிலேயே நீ இருக்கலாம். அவ்வளவுதான். அதுதான் உனக்கு எண்டு. உன் ஃபியூச்சர் இவ்வளவுதான். இதோட முடிஞ்சது. உன் ஃபியூச்சருக்கு நீயே என்ன பண்ணிட்ட அப்படின்னா, சில சொல்லுவாங்கல்ல அவன் இதுக்கு கொல்லி வச்சுட்டான் அப்படின்னு. எஸ் ஃபியூச்சருக்கு நீயே கொல்லி வச்சுட்ட. நீ சம்மதிக்காத. இதனால சில இடத்துல நீ ஒதுக்கப்படலாம், தள்ளப்படலாம், தனித்து விடப்படலாம். இங்க யோசேப்பு தனித்து விடப்படுகிறான். நீ தனித்து கூட விடப்படலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அப்படி தனித்து விடப்படுற இடத்துல உன் கூட கர்த்தர் இருந்து எல்லாருக்கும் முன்னாடி ஆகாதது என்று தள்ளின கல்லை அவர் தலைக்கல்லாய் மாற்றுவார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். பரலோக திட்டத்துக்கு சம்மதித்தவன் பாவ சந்தோஷத்துக்கு சம்மதிக்க மாட்டான். ஆமென். பரலோக திட்டத்துக்கு நிறைய காரியம். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். நீங்க என்ன குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. நம்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்க. நம்புறவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தணும். இந்த திட்டத்துக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா? ஆமென்னா சத்தம் ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க அடுத்து செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் என்ன அப்படின்னா, இதை ஸ்பாயில் பண்ற எந்த காரியத்துக்கும் நான் சம்மதிக்கவே கூடாது. சில பிள்ளைங்க பிடிவாதமா இருப்பாங்க பாருங்க. வீட்டுல சில அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃபுட் இருக்கும். ரவை நல்லா வச்சா டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கரெக்ட் தான், டேஸ்டா இருக்கும். ஆனா எங்க வீட்டுல டெய்லி ரவை இருந்தா நாங்க என்ன பண்ண, பிடிக்காத ஒரு ஃபுட் எக்ஸாம்பிள், அந்த பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. பிடிக்காத ஃபுட்டுன்னா வாய திறக்கவே மாட்டாங்க, சம்மதிக்கவே மாட்டாங்க. வேண்டாம் முடியாதுன்னா முடியாதான். சில பிள்ளை இப்படி நிக்கணும். இதுல நல்ல காரியத்துக்கு இப்படி இருங்க. யோசேப்பு முடியாதுன்னா முடியாதுன்றான். அவ்வளவுதான். முடியவே முடியாது. நீங்க எவ்வளவு பேசினாலும் முடியாது. நீங்க தலைகீழ நின்று பேசினாலும் முடியாது. நான் சம்மதிக்கவே மாட்டேன். வாலிப பையன், ஒரு வாலிப வயசுல எவ்வளவு மேக்சிமம் டெம்டேஷன் இது. இதுக்கு மேல இன்னொரு சோதனை கிடையாது. ஒவ்வொரு பீரியடுக்குன்னு ஒவ்வொரு அந்த மேக்சிமம் சோதனைன்னு ஒண்ணு இருக்கு. அப்படிப்பட்ட நிலை. ஏன்னா அவன் இன்னொன்னுக்கு சம்மதிச்சிருக்கிறான். அவன் வேற ஒரு காரியத்துல கமிட் ஆயிருக்கிறான். பரலோக திட்டத்துக்கு.
வலது கரத்தை எல்லாரும் உயர்த்தி, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, கண்களை மூடி, இடது கரத்தை நெஞ்சில வச்சு நான் சொல்றத சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயோ செய்யப்படுவதாக. சம்மதிக்காதீங்க. மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 24, 25, 26 வசனங்களிலே, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நாம் எதை பாக்கியம் என்று எண்ணுகிறோமோ அதன் அடிப்படையில் தான் நாம் தெரிந்தெடுக்கிற காரியமும் நாம் வெறுக்கிற காரியமும் இருக்கும். எதை பாக்கியம் என்று எண்ணுகிறோமோ, அதாவது ஐயோ எனக்கு இந்த பைக் இருந்தா அதுதான் எனக்கு பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் சண்டை நிற்பாங்க. எனக்கு வாங்கி தந்தே ஆகணும். நம்ம எதை ரொம்ப ப்ரெஷியஸா நினைக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் எதை தெரிந்தெடுக்கிறோம், எதை வெறுக்கிறோம் இருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற இனி வரும் பலன்கள் மேல், இனி வரும் பலன் ஃபியூச்சர், இனி வரும் பலன் ஃபியூச்சர். இது இல்லை என் லைஃப், நல்ல ஃபியூச்சர். எவ்வளவு 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 எத்தனை என் கூட சின்ன வயசுல படிச்ச பசங்கள்ல ஒருவனை நான் பார்த்தேன். அவன் தண்ணி அடிச்சு அவன் லைஃப் ஸ்பாயில் ஆகி அப்படி தெருவில் அப்படியே போறான். அவனை பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு, ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. இனி இன்னைக்குள்ள ஒரு நாள் ஒரு நேரம் சந்தோஷம் கிடையாது. அத பாக்கியம் நினைக்கிறவங்க அசுத்தமானது தான் தெரிஞ்செடுப்பாங்க. இல்ல ஃபியூச்சர், இனி வரும் பலன், இனி எதை நம்ம பாக்கியம் நினைக்கிறோம். இந்த யோசேப்பு வந்து அதுதான் பிரஷியஸா பார்த்தான். கொஞ்ச நேரம் இந்த போர்த்திபாரி மனைவி கூட இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் இது இல்ல. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், அதுக்கு சம்மதிச்சிருக்கிறான். இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. சம்மதிச்சிடாத, என்ன வந்தாலும் சம்மதிச்சிடாத. அதனால உன்னை தள்ளுனாலும் பரவாயில்ல, அதனால உன்னை தனிமைப்படுத்தினாலும் பரவாயில்ல. இன்னைக்கு பாருங்க காலேஜ்ல, ஐயோ இவங்க என்ன கார்னர் பண்ணிடக்கூடாது நீ நினைக்கிறல்ல. நீ படிக்கிற மொத்த 4 வருஷம் படிப்பியா அந்த காலேஜ்ல? 3 வருஷம் படிப்பியா? மேக்சிமம் 5 வருஷம் படிப்பியா? அதுக்கப்புறம் எப்பவுமே கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? கர்த்தர் மட்டும்தான். 2 வருஷம் கூட இருக்கிறவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக சில காரியத்தை சம்மதிக்கிற பாரு. 3 வருஷம் கூட இருக்கிறவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக சில காரியத்தை சம்மதிக்கிற பாரு. 5 வருஷம் மட்டுமே கூட இருக்கிறவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக சில காரியத்தை சம்மதிக்கிற பாரு. உன் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகுறதுங்கிறத நீ மறந்துடாத, சம்மதிச்சிடாத. ஆமென். ஒரு பெரிய திட்டம் உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். இந்த மாலை வேளையில பேசும்படி திட்டம் தெளிவாய் ஒரு நாள் இரவிலே ஆவியானவர் இந்த வார்த்தைகளை சிந்தையிலே வைத்து மெடிடேட் பண்ண வைத்தா. இந்த வசனத்தை தான் பிரதானமாக காட்டியிருந்தான். அவன் சம்மதிக்கல. அவன் மட்டும் ஒரு இடத்துல சம்மதிச்சிருந்தாலும், அவன் ஃபர்ஸ்ட் எதுக்கு சம்மதிச்சிருந்தான் தெரியுமா? பேசுறதுக்கு சம்மதிச்சான். அவன் நித்தம் பேசிட்டு இருக்கிறான். அவன் பார்த்து, ஏன்னா போர்த்திபாருடைய மனைவி, அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஒரு எஜமானுடைய மனைவின்னு அந்த ஸ்தானம் தானே, அதனால பேசுறான். ஆனா அந்த பேச்சு வந்து ராங்கா போயிட்டு இருக்குது. அவன் பார்க்கறான், இல்ல இது ராங். அவன் சொல்றான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் யாரும் கிடையாது, ஆனா நான் அவருக்கு விரோதமா என்னால செய்யவே முடியாது. அவன் அந்த இடத்துல யாரதான் கொண்டு வரான் தெரியுமா? ஆண்டவரை கொண்டு வரான். ஏன்னா அவன் என்ன சொல்றான்னா, நான் அவர்கிட்ட சம்மதிச்சிருக்கிறேன், அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன். ஆமே. இப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி, இவ கூட இருக்கிறதா இவர் கூட இருக்கிறதா? அவன் டிசைட் பண்ணிட்டான். கொஞ்ச நாள் இந்த போர்த்திபார், எவ்வளவு நாள் இந்த வீட்டில் இருக்க போறோம்? போர்த்திபார் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்றது வர டெம்பரரி லைஃபா முக்கியம், பெர்மனன்ட் லைஃப் தானங்க முக்கியம். அவன் வந்து அவர் கூட இருக்க சம்மதிச்சுட்டான், அவ கூட இருக்க சம்மதிக்கல. இது என்ன ஆயிட்டு அப்படின்னா, அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதும்
12வது வசனம் 39:12 அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்தான். உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? வெளியே ஓடி போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நின்னாதான பிரச்சனை, ஓடி போயிட்டான். இந்த பாலிய இச்சைக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியான டிசிஷன் எடுக்கிறான். நான் நின்னாதான பிரச்சனை, அவன் ஓடுறான் பாருங்க. அவன் மேல பொய்யான குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கப்பட்டது. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த பொய்க்கு அஸ்திபாரம் கிடையாது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொய்க்கு அஸ்திபாரம் கிடையாது, சத்தியத்துக்கு அஸ்திபாரம் உண்டு. பொய் ரொம்ப படறது போல இருக்கும், ஆனா அது ஒரு நாள்ல இல்லாமலே போயிடும். ஆனா சத்தியம் உண்மைங்கிறது என்னைக்கும் அது நிற்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு லைஃப்ல ஜெயிச்சிட்டான். அவனை எகிப்து எல்லாரும் கேட்க பார்வோன் கொண்டாடுறான். விசேஷித்த ஆவியுடையவன். இந்த செய்தி யாருக்கும் வந்திருக்கும் தெரியுமா? இந்த போர்த்திபாரின் மனைவிக்கு வந்திருக்கும். இந்த போர்த்திபார் வீட்டுக்கு ஆகாரம் கூட இனி யார் தான் கொடுக்கணும் தெரியுமா? இந்த யோசேப்பு தான் கொடுக்கணும். உன் லைஃப்ல சில காரியங்கள், ஐயோ அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, ரொம்ப அவங்க பேசுன்னு தொந்தரவு பண்றாங்களே, இதை பண்ணுன்னு தொந்தரவு பண்றாங்களே, அதனால கொஞ்சம் இல்லை 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 இல்லை, நீ தேவ திட்டத்துக்குரியவன். இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இரு தம்பி, ஸ்ட்ராங்கா இரு தங்கச்சி. இன்னைக்கு நீ இங்க இருந்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு போக போற. நீ உன்னுடைய ஆஸ் யூஷுவல் நார்மல் லைஃபுக்கு போக போற. இது ஆழமா நான் சம்மதிக்கவே மாட்டேன். நான் இதை சம்மதிக்கவே மாட்டேன். என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதை ஸ்பாயில் பண்ற எதையுமே நான் சம்மதிக்கவே மாட்டேன். அதனால என்ன எல்லாரும் அன்ஃப்ரெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, கிளாஸ்ல என்ன ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, என் மேல பொய்யான குற்றச்சாட்டு வைத்தாலும் பரவாயில்ல. 10 பேர் இருக்கிறாங்க, 9 பேர் உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, அந்த 9 பேர் உங்களை பத்தி தப்பா சொல்றாங்கன்னா அதை நம்புவாங்க. அதை நம்புவாங்க. ஒரு பொண்ணு வந்தா அழுதுட்டே வரா. அந்த பிள்ளை இதே போலதான். அவ சில காரியத்துல ஃப்ரெண்ட்ஸு கூட ஒத்துக்கல. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த பிள்ளை ரொம்ப தப்பா அவங்க கிளாஸ் எடுக்கிற ஸ்டாஃப்ட்ட சொல்லிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து சொன்ன ஸ்டாஃப் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? நம்புவாங்க. நல்லா படிக்கிற பிள்ளை, நல்லா படிக்கிற பிள்ளை. அவ பண்ண தப்பு என்ன தெரியுமா? அவங்க கூட அவ போகல. அவங்க கட்டெடுத்து சினிமாவுக்கு போறாங்க, இவ போகல. இவளை பத்தி இதுக்கு மேல மோசமா சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளை அழுதுட்டு வந்தா கிளாஸுக்கு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு அவளை உட்கார வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டு கொஞ்ச நாள் ஆகல எல்லாருக்கும் எல்லாமே அந்த ஸ்டாஃபுக்கு எல்லாமே தெரிய வருது. இப்போ அவள் நல்லா இருக்கிறான், அவளுக்கு தான் நல்ல ரிசல்ட், எல்லாத்துலேயும் அவள் டாப்பாக இருக்கிறான். அவளை பற்றி பொய்யான குற்றச்சாட்டு வச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அவள் ரொம்ப நல்லா இருக்கிறா. இப்படி தனிமைப்படுத்தும் போது, குற்றப்படுத்தும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த வலியை நம்மளால தாங்க முடியாததுக்காக நம்ம சம்மதிக்கிறோம். நீ ஒழுங்கா எங்க கூட வாரியா, இல்ல நீ தான் பிளான் போட்டேன்னு மேடத்துக்கிட்ட சொல்லவா? ஐயோ சொல்லிடாத. நான் திருப்பி சொல்றேன், பொய்க்கு அஸ்திபாரம் கிடையாது, வேறு கிடையாது. சரியா? அது ஈஸியா தட்டிரும், நிக்காது. ஆனா உண்மைக்கு வேறுண்டு, அஸ்திபாரம் உண்டு. சத்தியம் சாகாது, பொய் வாழாது. அதனால டெம்பரரி ரிலீஃபுக்காக சம்மதிச்சிடாத. யோசேப்பு லைஃப்ல இருக்கிற திட்டம் நிறைவேறதுக்கு முக்கிய காரணத்துல உண்டு, அவன் சில காரியத்தை சம்மதிக்கவில்லை. பினேகாஸ் என்கிற ஒருவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகும் 25வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். 7வது வசனம், அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியேசரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தன்னும் பண்ணும் அறையில் அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இங்க பாருங்க, இந்த பினேகாஸ், இந்த யோசேப்புக்காவது ஃபியூச்சர் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த பினேகாஸுக்கு ஃபியூச்சர் தெரியாது. ஃபியூச்சர் தெரியாமலும் நிறைய பேர் இருக்கிறோம். வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியாது. ஆனா அவன் எங்க இருக்கிறான்? நடு சபையில இருக்கிறான், சபையார் நடுவில் இருக்கிறான். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறது போல இந்த பினேகாசும் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு ஃபியூச்சர் தெரியாது. ஆனா அவன் எதுல கவனம் செலுத்துறான் தெரியுமா? தீமை என் எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது. அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் ஒரு ஸ்திரீயை வேசித்தனம் பண்ணுவதற்காக அறையில் அழைத்து கொண்டு போகும்போது இவன் என்ன பண்றான்? அந்த அறைக்குள்ளே போய் அந்தரங்கத்துல இருக்கிற
தீமையான காரியத்தை அவன் அழித்து போட்டான். உனக்கு இன்னும் ஃபியூச்சர் தெரியல. யோசேப்புக்காவது தெரிஞ்சது. எல்லாருக்கும் அப்படி தெரியுமா கேட்டா கிடையாது. நம்ம அநேகர் பிணைகாசா தான் இருக்கிறோம், ஃபியூச்சர் தெரியாது. ஆனா நம்ம சர்ச் நடுவில் இருக்கிறோம். சிலர் பாருங்க, அதாவது +2 படிக்கும் போது ஐயோ அடுத்து என்னன்னு தெரியல, ஒரு சீட்டு கிடைச்சிரும். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஃபைனல் இயர் வரும்போது பிள்ளைங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஏன்னா ஃபியூச்சர் தெரியல. கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்து என்னன்னு தெரியல. சில பிள்ளைங்களுக்கு குழப்பமா இருக்கும், படிக்கணுமா வேலைக்கு போகணுமா தெரியல. ஃபியூச்சர் தெரியாத பிணைகாஸ். ஆனா பிணைகாஸ் ஒண்ணு செய்தான், தேவன் அருவருக்கிற ஒரு 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 மோசமான காரியத்தை அழிச்சிட்டான். தீமையை நிர்மலமாக்கிட்டான். அவன் தீமையை அழித்ததும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 12-13 வாசிங்க. என்னாகும் 25-12-13. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்கு உரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும். இதை நான் புரியும்படி சொல்றேன். அவன் தீமையை அவன் அழிச்சான் பாத்தீங்களா, அவனுக்கு என்ன ஃபியூச்சர்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஃபியூச்சர் தெரியாம இருக்கிறீங்க, ஃபியூச்சர் தெரியுமா? உங்க அந்தரங்கத்துல தேவன் அருவருக்கிற காரியம் இருக்கும்னா அதை இல்லாமக்குங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க ஃபியூச்சரை கர்த்தர் சொல்லுவார். உங்க ஃபியூச்சர் தெரியல, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல, கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். ஃபியூச்சர் தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, உன் அந்தரங்கத்துல நீ தீமையை வச்சிட்டு இருக்கிறது வரைக்கும் உன்னுடைய எதிர்காலம் உனக்கு வெளிப்படுத்தப்படாது. அதை இல்லாம ஆக்கிரு. ஆமென். இப்போ நான் அடுத்து கேட்கிறேன், எத்தனை பேருக்கு என் ஃபியூச்சர் தெரியணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு? ஆமென். எதுக்கு கை தூக்கணும்? எதுக்கு கை தூக்குறீங்க? மிச்சரா எதுக்கு கை தூக்கணும்? ஆனா தெரிஞ்சா இல்ல. யோசிப்ப மாதிரி சிலருக்கு கர்த்தர் சொல்லியிருக்கலாம். ஆனா பிணைகாச மாதிரி தான் நம்ம அநேகர் இருக்கோம். ஃபியூச்சர் தெரியல. ஃபியூச்சர் தெரியாதா? தெரியும். ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க, இவனுக்கு ஆசாரிய பட்டம். எதுக்கு அப்புறம் தெரியுமா? ஒரு தீமை உன் அந்தரங்கத்துல ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். ஆனா உள்ள பார்த்தா தீமை இருக்கு. அது இல்ல, இன்னி வேண்டாம். இன்னைக்கு நீங்க அதை செய்யுங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெப நேரத்தில் நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் விடுதலை, இந்த பிணைகாஸ் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பொசிஷன் இதான்ப்பா, ஆசாரிய பட்டத்துக்கு அவன்தான். ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும். அவன் நிற்பான். அப்பா அவ்வளவுதான், கன்ஃபர்மேஷன். ஆமென். ஆஃபர் லெட்டர் கிடைச்சிட்டு இதான் ஃபியூச்சர்னு தெரிஞ்சிட்டு ஃபியூச்சர் தெரியலன்னு வைங்களேன், நம்ம லைஃப்ல சின்ன சின்ன குறைகள் பலவீனங்கள் கூட நமக்குள்ள பயத்தை கொண்டு வந்துடும். ஃபியூச்சர் தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், ஆமென், இதெல்லாம் என்ன ஆண்டவர் தான் சொல்லிட்டார் இல்லையா ஃபியூச்சர். பிணைகாஸ் யோசேப்பை போல எல்லாருக்குமே வெளிப்படுத்தப்பட்டதா இல்ல. உன்னுடைய அந்தரங்கம் அதை அழிச்சிரு, அதை அழித்து போடு. அதாவது அழிக்க வேண்டியதை அழிக்கணும். அது இருக்கக்கூடாது, அது இருக்கவே கூடாது. மூன்றாவது ஒரு வாலிபனை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த கடைசி 3 லைனை எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாரும் சத்தமா வாசிங்க. இன்னொரு விஷயம் கூட, ஏன் அடிமைப்பட மாட்டீங்க பவுலே? ஏன் அடிமைப்பட மாட்டேன்னா 13வது வசனத்துல சொல்றாரு, இந்த சரீரம் வேசித்தனத்துக்குரியதல்ல, கர்த்தருக்கே உரியது. எல்லாரும் உங்க நெஞ்சில அப்படி கை வைங்க பார்க்கலாம். இப்ப நான் சொல்றத சத்தமா சொல்லுங்க. இந்த சரீரம், என்னுடைய சரீரம் கர்த்தருக்கே உரியது. சத்தமா சொல்லுங்க. என்னுடைய சரீரம்
கர்த்தருக்கே உரியது. அப்போ இந்த சரீரத்தோட ஓனர் யாரு? கர்த்தர். இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது, இந்த சரீரத்தை டேமேஜ் ஆக்க கூடாது. லேவியர் ஆகமத்துல அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லுவார். சொல்லும் போது குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. லேவியர் ஆகமம் 19வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் என்ன இருக்கு? நான் கர்த்தர். ஏன் அந்த இடத்துல நான் கர்த்தர்னு வைக்கிறார்? ஏன்னா இந்த சரீரம் யாருக்குரியது? சத்தமா சொல்லுங்க. என் சரீரம் கர்த்தருக்குரியது. அந்த இடத்துல அவர் தம்முடைய நாமத்தை வைக்கிறார். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? Do not cut your bodies for the dead and do not mark your sin with tattoos. உன் சரீரத்தில் டாட்டூ போடக்கூடாது. இன்னைக்கு இது ஒரு பெரிய ட்ரெண்ட், பெரிய ஃபேஷன். சில சொல்லுவாங்க, நான் ஜீசஸ் தான் எழுதினேன். இல்ல, நிறைய ஜீசஸ் உண்டு. ஆமென். டாட்டூ போடக்கூடாது. ஏன்? அந்த இடத்துல சொல்ற, நான் கர்த்தர், ஐ ஆம் தி லார்ட். இந்த சரீரம் உன்னுடையது கிடையாது. ஆமா. சிலர் அன்னைக்கு ஒரு சகோதரன், ஒரு வாலிப தம்பி தான், அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி டாட்டூ போட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு யாரோ ஒருத்தர் சுவிசேஷன் சொல்லி வந்தான். வந்து பேசிட்டு இருக்கும்போது, பாஸ்டர் எனக்கு தெரியாத டைம் போட்டேன், தெரியாம போட்டேன், எனக்கு இப்போ அது என்ன பண்ணுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு வந்தான். அது அல்ல, அது கர்த்தர் கண்டிப்பா அவனை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்வான். ஏன்னா அவன் அறியாத உள்ள காலத்துல, ஆனா கர்த்தரை அறிந்த பிறகும் அதுவும் அதை அக்செப்ட், பைபிள் வந்து அக்செப்ட் பண்ணல. நான் உன்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, தம்பி நீ அதை நினைச்சு ஒரி பண்ணாத, ஆனா இதை மாத்துறதுக்கான ஏதாவது சொல்யூஷன் இருக்கும்னா தயவு செய்து அதை செய். இதை மாத்துறதுக்கான ஏதாவது சொல்யூஷன். சிலர் பாருங்க பெரிய ஓவர் ஸ்மார்ட் ஆகி பேர், அவங்களுக்கு பிடிச்சவங்க பேரை, அது ஃபேக் ஐடி. இப்படி 7-8 ஐடி வச்சிருக்கிறான். வேற எழுதி பச்சை குத்தி மூக்கிலே குத்து. இது வந்து நீ அப்படி பண்றேனாலே நீ என்ன சொல்றேன்னா, நான் உம்முடையவன்லாம் கிடையாது அப்படிங்கிற. அது எங்க பாஸ்டரே குத்தி இருக்கிறாரு. பாஸ்டர் போற இடத்துக்கு போங்க. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, சரீரத்தில் எங்கேயுமே மார்க் பண்ணிராத, நான் கர்த்தர் அப்படிங்கிறார். நான் கர்த்தர், ஐ ஆம் தி லார்ட். சரீரத்தில் மார்க் பண்ணிராத. அடுத்து சொல்றார் பாருங்க, உபாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல, புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். என்ன அதன் அர்த்தம்? ஆண் வந்து ஆணாதான் இருக்கணும், பெண் வந்து சொல்லுங்க பெண்ணாதான் இருக்கணும். இதுல ஆண் எது, பெண்ணு எது? ஆமென். சில பாருங்க, பெண்கள் வந்து ஆண்களை மாதிரி முடி வெட்டி இருப்பாங்க, ஆண்கள் வந்து பெண்களை மாதிரி முடி வளர்த்தி போட்டிருப்பாங்க. கேட்டா ஃபேஷனா? ஆண் ஆணாதான் இருக்கணும், பெண் பெண்ணாதான் இருக்கணும். இப்போ பாருங்க ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஆண்கள் வந்து ஒரு சைடுல, இந்த ஒரு சைடுல கம்மல் குத்துறது வேற, அந்த அடையாளமே வேற, அவனை வந்து உலகம் முத்திர குத்துறதே வேற. இந்த அருவருப்பு எல்லாம் சாத்தான் வந்து ஃபேஷன் ஆகிட்டான். எது எது ஆண்டவருக்கு அருவருப்பை கொண்டு வருமோ அதெல்லாம் ட்ரெண்ட் ஆக்கிட்டான். இதான் சாத்தான். இந்த சாத்தான் வந்து எப்படிப்பட்டவனா, எது செஞ்சா அவருக்கு பிடிக்காது அதை வந்து ட்ரெண்ட் ஆக்கிடுவான், அதை ட்ரெண்ட் ஆக்கிடுவான். ஆமே. இது வந்து ஆண்டவர் அருவருத்துட்டாருன்னு வைங்களேன், ஆண்டவர் அருவருத்துட்டாருன்னு வைங்களேன், நம்ம லைஃப் அவுட்னு அர்த்தம். அறியாமையில யாராவது இதை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இயேசு நாமத்தில் சொல்றேன், ஆணா இருக்க விடுங்க, பெண்ணா இருக்க விடுங்க. ஆமே.
ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க தெரியுமா, என் பிள்ளை எனக்கு பையன் மாதிரி இல்ல, பிள்ளை பிள்ளை மாதிரி தான். பையன் பையன் மாதிரி. இதை மாத்திரக்கூடாது, இதை மாத்திரவே கூடாது. எது ஆண்டவருக்கு அருவருப்போ அதை தான் சாத்தா வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டே இருப்பான். ட்ரெண்ட் ஆக்கிட்டு நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய வர ரோல் மாடலை வச்சிருப்போம். சினிமாவில் சிலரை வச்சிருப்போம், ஸ்போர்ட்ஸ்ல வச்சிருப்போம். அவங்க எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பர்சனை பிடிக்கணும் வைக்கலாம், அவன் மேல இருந்து கீழே வர டேட்டு குத்தி இருப்பான். அந்த பர்சனால இன்ஸ்பயர்ட் ஆகி என்ன பண்ணுவானா, நம்மளும் டேட்டு குத்த பார்ப்போம். சினிமாவில் ஒரு ஆளை பிடிக்கும், அவர் என்ன காதல கம்மல் குத்தி இருப்பாரு, அவரே போட்டாரு இவரு. சிலருக்கு ஹேர் கட்லாம் பார்த்தா, ஹேர் இருக்கனால தானே பிரச்சனை. சரி, ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? யாரை பார்க்கறதுக்கு? போர்த்தி பாருங்க, மனைவியை பார்க்கறதுக்கா? யாரை பார்க்கறதுக்காக? சரி, நம்ம யாரை இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களாம் நம்ம லைஃப்ல ஒரு கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். ஏன்னா இந்த சரீரம் அது எனக்குரியது அல்ல, அது கர்த்தருக்குரியது. இந்த பவுலுடைய லைஃப் எப்படி மாறிச்சு தெரியுமா? கலாத்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு. அன்பு தம்பி தங்கச்சி, உன் ஃபியூச்சர் இப்படிதான் இருக்கணும், இவனா எப்படி ஆயிட்டான் பாரு அப்படி சொல்லி பரியாசம் பண்றது போல இருக்கக்கூடாது. உன்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காதல கம்மல் குத்துவாங்க தம்பி, அவன் சொல்லுவாங்க நீயும் குத்திக்கோன்னு. இல்ல இல்ல, அது எனக்கு தகுதியானது அல்ல. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாட்டூ போடுவாங்க, நீயும் போடு. இல்ல, அது எனக்கு தகுதியானது அல்ல, இது எனக்குரியது அல்ல. கேட்டா சொல்லுங்க, இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. இது நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இதுதான் உண்மை. உங்க ஃபியூச்சர் பரியாசமா மாறிடக்கூடாது, பரியாசமா மாறிடக்கூடாது. தானியேலை பார்த்தீங்களா? பாபிலோன்ல நல்ல ஒரு ஸ்தானம், பாபிலோன் நேபுகாத்நேச்சர் அரண்மனையில் கிடைக்குது. அப்போ அவங்க ஃபுட்டு வைக்கிறாங்க. தானியேல் வந்து இருதயத்தில் தீர்மானிக்கிறான், இல்லை அந்த ஆகாரம்லாம் திராட்சரசம் இருக்கும், விக்கிரகத்துக்கு முன்னாக படைக்கப்பட்டது, இல்லை நான் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. அவன் தன் இருதயத்தில் உறுதியான தீர்மானம் பண்ணின போது கர்த்தர் அவனுக்கு தயை கிடைக்க பண்ணினார். தீர்மானம் பண்ணது தானியேல். அந்த தீர்மானம் யாரையெல்லாம் தாக்கத்தை உண்டாக்கிச்சு தெரியுமா? எக்ஸ்ட்ரா 3 பேருக்கு தாக்கத்தை உண்டாக்குச்சு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களும் வந்துட்டாங்க. நீங்க இப்படி உறுதியா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் 3 பேரை நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். மினிமம் 3 பேரை. நீ 3 இயர்ஸ் படிக்கிறிய, 4 இயர்ஸ் படிக்கிறிய காலேஜ்ல, இப்படி ஒரு 3 பேரை இந்த லைனுக்கு கொண்டு வந்துடணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, அவன் சரீரத்தில் மிகப்பெரிய பலவீனம். இப்பொழுது அவன் பலவீனத்தில் போராடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு அவ்வளோ பலவீனம், அப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் எவ்வளவோ கொடுத்து பார்த்து குணமாக முடியல. அப்படிப்பட்ட பலவீனத்தில் போராடிட்டு இருக்கிறான். அவன் ஒரு குறிப்பிட்ட காலேஜில் படிக்கிறான். 2 இயர்ஸ் கூட ஆகல, அந்த 2 வருஷம் கூட ஆகல. அவனால் படிக்க முடியல, கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. ஆனால் அந்த கொஞ்ச டைம்ல 3 ஃப்ரெண்ட்ஸை ஆதாயப்படுத்தி லீவுக்கு இங்க வரும்போது அந்த 3 பேரை கூட்டிட்டு வரான். இது ஆண்டவருக்காக காண்பித்த பக்தி வைராக்கியம் அவங்கள பாதிச்சிருக்கு. அவங்க தேவனை அறியாத குடும்பத்தில் உள்ளவங்க. இவன் சரீரத்தில் இன்னும் பலவீனத்தில் அவன் ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறான், போராடிட்டு இருக்கிறான். ஆனா அவன் ஆண்டவர் மேல இருக்கிற பக்தி வைராக்கியம் கூட இருக்கிறவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்படிதான் இருக்கணும். இதுதான் நம்ம எத்தனை வருஷம் இருக்கோம் என்னை அதில் என் மற்றவங்களால நான் பாதிக்கப்படுறேன்னா என்னால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படுறதுன்னா இந்த தாக்கம் வந்துடணும். என்னை பற்றி தேவனை மகிமை படுத்தினார்கள். உன் சரீரம் கர்த்தருக்கு குறையாது. யோசேப்பை போல சம்மதிக்காத, பிணைகாசை போல தீமையை உன் அந்தரங்கத்தில் வச்சிக்காத, அழிச்சிரு. பவுலை போல நான் எதுக்கு அடிமைப்பட மாட்டேன், உறுதியாரு. உன் எதிர்காலம் நன்மையா இருக்கும். இவ எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. நான் சிலருக்காக
சில காரியங்கள்ல நான் சம்மதிச்சிறேன். யோசேப்பை போல அப்படி சம்மதிக்காத ஒரு உறுதியான ஒரு நிலை எனக்கு வேணும்னு விரும்புறேன். அப்படிப்பட்ட பிள்ளைங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டவங்க மட்டும். சிலருக்காக நான் சம்மதிச்சிருவேனே, இதனால என் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகுறதே தெரியாம இருந்துட்டு. இல்லப்பா, நான் தனியா இருக்கும்போது நீங்க தான் இருந்தீங்க, நான் ஒண்ணு இல்லாம இருக்கும்போது நீங்க தான் இருந்தீங்க. கொஞ்சம் என்னை எழுப்பி விட்டதும் அவன் நேத்து பார்த்த நண்பனுக்காக, நேத்து பார்த்த ஃப்ரெண்டுக்காக, சில நாள் கூட இருக்கிற ரூம்மேட்டுக்காக, கிளாஸ்மேட்டுக்காக நான் சில காரியத்தை சம்மதிக்கிறேனேப்பா. இனி என் லைஃப்ல அப்படி இருக்க கூடாதப்பா. உங்களுக்காக நான் உறுதியா இருக்கணும்ப்பா, உறுதியா இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு கேளுப்பா. எனக்கு அந்த கிருபையை தாங்க. நான் சம்மதிக்கவே கூடாது, நான் சம்மதிக்கவே கூடாது. யாருக்காகவும் எதற்காகவும் நான் சம்மதிச்சிடவே கூடாது. என் கூட இருக்கிறவர் கர்த்தர். அப்பா என் கூட எப்பவுமே இருக்கணும். அப்படியே கையை வைத்து சொல்லுங்க, அப்பா நீங்க என் கூட எப்பவுமே இருக்கணும்ப்பா, எப்பவுமே இருக்கணும்ப்பா. நான் சம்மதிச்சிடவே கூடாது ஆண்டவரே, சம்மதிச்சிடவே கூடாது ஆண்டவரே. பினேகாசை போல அந்த ரங்கத்துல சில தீமையான காரியம் இருக்கு. அதனால எனக்கு ஃபியூச்சர் வெளிப்படவே மாட்டேங்குது. ஆண்டவரே எனக்கு அழிக்க கிருபை தாரன்னு கேட்கிறவங்க கைகளை உயர்த்தி, என் அந்த ரங்கத்துல சில 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 அருவருப்பான அசுத்தமான தீமையான காரியம் இருக்குது. எல்லாரும் கண்களை மூடி, எனக்கு அதை அழிக்க கிருபை தாங்க, எனக்கு அதை அழிக்க வல்லமை தாங்க, எனக்கு அதை அழிக்க பலனை தாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, 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 கிறிஸ்துவினாலே. எஸ் 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 ஜீசஸ் 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 ஜீசஸ். கிருபை உன் அந்தரங்கத்துல இனி உன்னை பாழாக்குகிற அருவருப்பு வேண்டாம் தம்பி, வேண்டாம் தங்கச்சி. ஓ இயேசுவின் நாமத்திலே அது நிர்மூலமாவதாக, நிர்மூலமாவதாக, நிர்மூலமாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த சரீரம் கர்த்தருக்கே உரியது. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அப்பா கிட்ட சொல்லுங்க, இது உம்முடைய ஆலயம். நான் சொல்றத சத்தமா சொல்லுவீங்களா? இந்த சரீரம் உம்முடைய ஆலயம், இது உமக்கே உரியது. நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. ஆமென். அப்படி ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி என்னை பற்றி உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, இன்னொருத்தங்க அசெப்ட் பண்றது மாதிரி என் வாழ்க்கை இருக்கக்கூடாதுப்பா. என்னை மன்னியும் ஆண்டவரே. இங்க இருந்து நான் ஒரு புது சிருஷ்டியா போனோம்பா, புது சிருஷ்டியா போன ஆண்டவரே. பிளீஸ் டாடி, என் வாழ்க்கை வேடிக்கையாயிடக்கூடாதுப்பா. என் வாழ்க்கை ஆச்சரியமா இருக்கணும் ஆண்டவரே. இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லும்படி என் வாழ்க்கை ஆச்சரியமாக்கும், ஆச்சரியமாக்கும். ஆமென். இப்ப எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, துதிகளை ஏறெடுத்து ஒரு 2 நிமிடம் நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஜீசஸ்னு சொல்லி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசி ஓரா லாபா காரா பாபா சத்தா நாமா காரா. விடாதீங்க, 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 விடாதீங்க. முழு பலத்தோடு இயேசுவேன்னு சொல்லி, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. விடுதலை, விடுதலை. நீதான் யோசேப்பு, நீதான் பினேகாஸ், நீதான் பவுல். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை, பெரிய காரியங்களை செய்ய போகிறார், செய்ய போகிறார், செய்ய போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பிதாவின் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்க கிருபை பெரியது, உங்க பிரசனத்துக்காய் நன்றி. நீர் உம்முடைய பிள்ளைகளை இங்கே கூட்டி சேர்த்தீர், அநேகர் ஆன்லைன் மூலமாய் இணைய வைத்திருக்கிறீங்க, எங்களோடு பேசினீர்.
அப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேடிக்கை ஆயிடக்கூடாது, ஆச்சரியமாகணும். கதாவே யோசிப்பை போல சம்மதிக்க கூடாது ஆண்டவரே, பிணைகாசை போல அழிக்கிறதுக்கு தாமதிக்க கூடாதப்பா. பவுல போல ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன், ஏன்னா இந்த சரீரம் கர்த்தருக்கே உரியது. இப்படி இந்த மைண்ட் செட் எங்களுக்கு கொடுங்கப்பா, நடத்துங்க. பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆண்டு கொள்வீராக. நீங்க காத்துக்கோங்க, முத்திரை போட்டு காத்துக்கொள்ளும். கிருபை உண்டாகட்டும். தேவ பாதுகாப்புக்குள்ளே வைத்து எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க கிருபை செய்யும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.